அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நவம்பர் 18 மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே. நாங்கள் எந்த ஷேர்ஸையும் வாங்கவோ விற்கவோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சோட ADX 33 புள்ளிகள் சரிவடைந்து 9878 முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டோட DFM 5903 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இது 53.56 புள்ளிகள் சரிவு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ADCB ரைட்ஸ் இஷ்யூ 25 ஷேர் 3 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 25% உயர்வு. அபுதாபி நேஷனல் தக்காஃபுல் கம்பெனி 5 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. ஒராடோ QPSC கம்பெனி 13.10 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10.6% உயர்வு. மனாசில் ரியல் எஸ்டேட் கம்பெனி 0.32 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6.55% உயர்வு. உமல் குவைன் ஜெனரல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1.58 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6% உயர்வு. இன்றைக்கி ADXல டாப் லோசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்கலிஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 5.48 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 8% வீழ்ச்சி. ஹயா இன்சூரன்ஸ் கம்பெனி 1.36 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6% வீழ்ச்சி. ராப்கோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5.66% வீழ்ச்சி. கல்ஃப் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 1.12 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5% வீழ்ச்சி. 2.0 மல்டிப்ளை குரூப் கம்பெனி 2.48 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.34% வீழ்ச்சி. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எகிதாப் ஹோல்டிங்ஸ் 0.95 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. இதாமர் ஹோல்டிங் 0.35 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. அல் ஃபிர்டோஸ் ஹோல்டிங் 0.42 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.78% உயர்வு. துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 21.80 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10.38% உயர்வு. ஷுவா கேபிட்டல் 0.26 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5.6% வீழ்ச்சி உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் ஹோல்டிங்ஸ் 5.4 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஷமீரா S&P UAE ஷரியா ETF கிளாஸ் B 7.99 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 9% வீழ்ச்சி. அல் ராம்ஸ் 1.14 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5.8% வீழ்ச்சி. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 9.06 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. கல்ஃப் நேவிகேஷன் ஹோல்டிங் 8.62 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.49% வீழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பரூச் கம்பெனி அவங்களுடைய அட்வான்ஸ்டு லைட் வெயிட் பாலியோலெஃபின் சொல்யூஷன்ஸை ROX மோட்டார்ஸ் கம்பெனியோட ஃப்ளாக்ஷிப் காரான அடாமாஸ் SUV இந்த காரில் உபயோகிக்கிறதுக்காக சப்ளை பண்ண போகிறாங்க. அல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய யாஸ் ரிவா ரெசிடென்சஸ் அந்த ரெசிடென்சியை லான்ச் பண்ணுறாங்க. அபுதாபி போர்ட்ஸ் CMA CGM குரூப்போட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் எதுக்காகன்னா அவங்களுடைய கலிஃபா போர்ட்டில் ஒரு CMA CGM கண்டெய்னர் டெர்மினல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக. இந்த எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ளீட் ஆனால் கலிஃபா போர்ட்டோடைய மொத்த கண்டெய்னர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி 10.5 மில்லியன் டியூஸாக இன்க்ரீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ப்ராஜெக்டோட மொத்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் 420 மில்லியன் திராம்ஸாக எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி துபாய் ஏர் ஷோவோட 2வது நாள். ஸ்பேஸ் 42 கம்பெனியுடைய சப்சிடியரி மிரா ஏரோஸ்பேஸ் கம்பெனி அவங்களுடைய ஃபஸ்ட் எவர் பப்ளிக் ஃப்ளைட் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. ஆப்பர்ஸ் நியோ 18 HAPSன்ற இந்த ஃப்ளைட்டை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இத்தாமார் பேங்க் அவங்களுடைய கார்ப்பரேட் பேங்கிங் ஹெட்டாக அமர் அல் ஷஹேர்ன்றவரை நியமிச்சிருக்காங்க. UAE அவங்களுடைய புதிய AI டேட்டா சென்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா அகடமிக்ஸில் இருந்து, அதாவது படிப்பில் இருந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த ஏஐயுடைய யூசஸை கொண்டு போகிறதுக்காக தான் இதை மெயினாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கல்ஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மைனஸில் தான் முடிவடைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா ஃபெட்டோடைய ரேட் அன்சர்டினிட்டி, 2வது வீக்கர் ஆயில் ப்ரைஸஸ். இதன் காரணமாக ஆல்மோஸ்ட் 1% கல்ஃப் ஸ்டாக்ஸு இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபெட் ரேட்டு அன்சர்டினிட்டி என்னென்னா, ஃபெட் ரேட்டு இந்த டிசம்பர் மாதம் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸு குறைப்பாங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷனில் மார்க்கெட்டு வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலுடைய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.